உடலின் மீது பற்று இல்லாமல் ஏன் இருக்க வேண்டும் சாமி? அவர் சொன்னது வேற. நீ எப்பாவது உயிரை வளர்க்கணும்னு உடலை வளர்த்துக்கிறியா? இல்ல. ஊர்ல இருக்கிறவன் நல்லா நான் கொழுகோன்னு உடலை வளர்த்துக்கிட்டு. திருமூலர் சொன்னது அந்த இந்த உடலை சொல்ல, அவர் உத்தம குடி இருக்கிறாண்டா உள்ள, அதனால ஓம்பினேன்ன்றாரு, இதை பாதுகாத்தன்றாரு. நீ என்ன பண்ற? ஊரெல்லாம் என்ன பார்க்கணும்டான்ட்டு வளர்த்துன்னுக்கிற. நீ வளர்த்ததுக்கும் அவர் வளர்த்ததுக்கும் வித்தியாசம் வேற. அதனால அவரு தான் நம்ம கூட சேர்த்து கூடாதுமா. கண்டிப்பா இல்லையா? நம்ம போய் ஜிம்மில் போய் ஜிங்கின்றோம் உடலை எல்லாம் பார்க்கணும்ட்டு. அவர் எந்த ஜிம்முக்கு போனாரு? ஆனா அவர் சொன்னது உடலுக்குள்ள உத்தம வாழறான், உத்தமனுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என் உடலால, அதனால அதை ஓம்பினே பாதுகாத்தேன்றாரு. நம்ம பாதுகாக்கிறது அதுக்காக இல்ல, ஊர்ல இருக்கிறவங்கள என்ன பார்க்கணும்ல பாதுகாத்துன்னுக்குறோம். தெய்வம் அவரு கூட அப்படித்தான் பண்றாரு. எல்லாம் பக்கத்து விட்டுக்காரரும் அவரை பார்த்தா பயப்படணும், அது மாதிரி உடம்பு இருக்கிறாரு. என்னை பார்த்தா என்ன பண்ண, காது மேலே 2 அடிச்சு போட்டுருவான் என்ன. அவரை பார்த்தா பயந்து ஓடுறோம். அந்த உடல் வளர்க்கறது இல்ல, உத்தமன் குடிகொண்டான் ஓம்பினேன் என்றாரு. நம்ம வளர்க்கிற உடல் அந்த உடல் இல்ல. நம்ம உடல் வளர்க்கிற உடல் வேற, அவங்க வளர்த்த உடல் வேற. தீட்சைனா உபதேசம். அது